இருக்கு மாமா. என்ன பார்த்தவங்க மகள் தெரியல மாமா. எங்களுக்கு என்ன வேணும்? தாய் என்றும் மகள் என்றும் தந்தை என்று உரிமை. உன் கண்களை கண்டு நான் கவர்ந்து போய்விட்டேன். ஐயோ பார்வையை பார்த்து பார்த்து நான் உணர்ச்சியை ஊட்டிவிட்ட என்று உணர்த்தை அசைத்து விட்ட அந்தரங்க கோட்டையை ராணி அவை ஏற்றுக்கொள்ள. ஐயோ மாமா முடியாதுங்க. அது என்னடி பல வித்தில பேசுற சொல்லு. முறைதானா என்னை அடிப்பது வதைப்பதும் இதுவும் சரிதானா? புத்தி மாறி போனதில்லை. அத்தி சென்னை கண்டாயோ துறையில பிறந்து வளர்ந்து என்னோடு இப்படி ஒரு இந்த மேடைக்கு வந்து நடிக்க நான் பெருமைப்படுகிறேன். அடகாமல்
உன் உறுதி உடையட்டும், என் காம பசி அடையட்டும். லக்ஷ்மணா நம்முடைய சிற்றன்னை கைகேயின் வார்த்தையை கேட்டு 12 ஆண்டு காலால வேண்டும் என்று சொல்லை மேற்கொண்டு கானகம் வந்தோம். கானகம் வந்த இடத்திலே மான் ஒன்று ஓட அந்த மானை பிடித்து தாருங்கள் என்று உன்னுடைய மதனை ஜானகி கேட்க நானோ வேண்டாம் என்று உரைத்தேன். ஆனால் ஜானகியோ பிடிவாதமாக அந்த மான் தான் வேண்டும் என்று கேட்டாள். அப்படி கேட்டபடியினால் கானகத்தில் வர்ணகசாலை ஒன்று அமைத்து உன்னையும் ஜானகி விட்டுவிட்டு அந்த மானை பிடித்து வருவதற்காக நான் சென்று விட்டேன். அப்படி இருக்கிற நேரத்திலே அந்த மானுடைய கணைக்கு அகப்படவில்லை. அப்படி அகப்படாத காரணத்தினால் பானத்தை விட்டேன். அப்பொழுது அந்த மானானது உயிரை துறந்தது. சீதா அபயம் லக்ஷ்மணா அபயம், சீதா அபயம் லக்ஷ்மணா அபயம் என்றல்லவா உயிரை விட்டது. இந்த கூக்குரல் கேட்டு எனக்குத்தான் ஆபத்து என்று எண்ணி உன்னுடைய மதனியை பர்ணசாலையில் விட்டுவிட்டு நீ ஓடோடு வந்து விட்டாய். ஆனால் மானாக வந்தது மான் அல்ல, மாரிசன். ஆனால் மறுமுறை சென்று நீயும் நானும் பர்ணசாலையில் பார்க்கும் பொழுது ஜானகியை காணப்படவில்லையே லக்ஷ்மணா. யாரது? நான் தான் ஜடாயு பேசுகின்றேன். உண்மை அன்னை சீதை அம்மையை, ஜானகி அம்மையை தென்னிலங்கை வேந்தன் பண்டக சாலையோடு நான் தடுத்து நிறுத்தினேன் என்னால் முடிந்தவரை. ஆனால் அவன் கரத்தில் இருக்கிற சந்திரகாந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரகாந்தம் வாலிதார் என் இறக்கையை வெட்டி வீசினான். இப்பொழுது என் உயிருக்காக நான் போராடி கொண்டிருக்கின்றேன். அன்னை ஜானகியை தென்னிலங்களுக்கு பண்டக சாலையோடு தூக்கிச் சென்றார். என் உயிர் பிரிய போகின்றது. நீதான் நியமக்கடன் செய்ய வேண்டும். ராமா ராம் ராம் ராம். தம்பி லக்ஷ்மணா, தென்கிழங்கை ஆளக்கூடிய ராவணேஸ்வரன் சீதையை சிறை கொண்டு போயிருக்கிறான். அந்த நேரத்திலே அவனை எதிர்த்து போராடி நம்முடைய சிறிய தந்தை ஜடாயு நெருங்குகளை கொண்டிருத்து விட்டிருக்கிறான். நம்முடைய சிறிய தந்தை உயிருக்கு ஊசலை கொண்டிருக்கிறார். அவருக்கு செய்ய வேண்டிய ஈமச்சடங்களை செய்துவிட்டு பிறகு சென்று ஜானகி தேடும் பணியில் ஈடுபடுவோம். எப்படி போகலாம்?
விதிவசமே விதிவசமே வேர்விழியால் கண்மணி ஜானகியை பிரிந்தது விதிவசமே 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 நம்முடைய சிறிய தந்தை ஜடாவுக்கு மோட்சம் விட்டு சபர்வதம் தீர்த்து இந்த ரிஷிமுக பருவத்தை வருகின்ற நேரத்திலே அதை யாரோ ஒருவர் நம்ம நோக்கி வருகிறார். அவர் யார் என்று பார்க்கலாம்.